காலசர்ப்ப தோஷமா இருக்கட்டும், என்ன தோஷமா இருக்கட்டும், மாங்கல்ய தோஷமா இருக்கட்டும், செவ்வாய் தோஷமா இருக்கட்டும். வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அறிவியலில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ, விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ஓகே, ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் டெல் இஃப் a boy have 2 தோஷம், செவ்வாய் நாகதோஷம். அண்ட் இவரு இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாரு, தோஷமே இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணா என்ன? சரி, தோஷம் இல்லாத ஜாதகம் இது, தோஷம் இருக்கிற ஜாதகம் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தோஷம் இருக்கிற ஜாதகம் அப்படின்னா ராசிக்கு 2ல 4ல 7ல 8ல செவ்வாய் சனி ராகு இவங்க இருக்கிறதும் இவங்க பாக்குறதும். ஏன்னா 8ல இருந்தா ஆல்ரெடி அவர் 2 பார்ப்பாரு, 2ல இருந்தா அவங்க நேரடியா 8 பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. சோ இதுதான் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டா, நான் நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், என்னையே வாழைமரம் வெட்ட சொன்னவங்க தான் ஜோசியங்க அப்படின்னு. சோ பரிகாரம், உங்களுக்கு 35 வயசு ஆச்சா, 32 வயசு ஆச்சா, தோஷம் எல்லாம் முடிஞ்சுங்க. காலசர்ப்ப தோஷமா இருக்கட்டும், என்ன தோஷமா இருக்கட்டும், மாங்கல்ய தோஷமா இருக்கட்டும், செவ்வாய் தோஷமா இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, அடுத்ததா ஒரு நல்ல ஜாதகம், தோஷமே இல்லாத ஜாதகம் எப்படி இருக்கும்? இப்போ சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி பாவகிரகங்கள் இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும்போது தாமத திருமணம். சரி, ஒரு நல்ல ஜாதகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ல 4ல 7ல 8ல சுப கிரகங்கள் இருப்பாங்க. சுப கிரகங்களின் பார்வை அங்க இருக்கும், பௌர்ணமி சந்திரனின் பார்வை இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு வலுவான அமைப்பு. அதே நேரத்தில் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 23 24 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு குடும்ப அமைப்பு இருக்கும். மனைவியும் ஒரு சிறப்பான ஒரு மனைவியாக இருப்பாங்க. கணவரா இருந்தா ஆனா அந்த பெண்ணா அந்த ஆண் நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கும். இவ்வளவுதான். ஓகேங்களா? நான் நேற்றே ஒரு வீடியோ சொன்னேன், என்னையே வாழைமரம் வெட்டி கல்யாணம் பண்ண சொன்னவனுங்க தான் ஜோசிக்காரங்க அப்படின்ட்டுன்னு. நல்லா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா வீடியோலயும் அந்த ரெக்வஸ்ட் பண்ணி ராசி பலன் கேட்டதை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் இந்த ஜோதிட விதிகளை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றதுல தான் நான் நிறைய போக்கஸ் பண்ணி இந்த மாதிரி கேள்விகளை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஜோசியன்றது ஒரு பித்தலாட்டமா மாறிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஜோசியம் கழிங்க, நாகதோஷத்தை கழிங்க, செவ்வாய் தோஷத்தை கழிங்க, கிரகங்கள் முட்டாள்கள் கிடையவே கிடையாது. அப்படின்னா அஸ்தம சனி ஜென்ம சனியை கழிச்சிட்டு ஆயுள் பங்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆயுள் வளர்த்து விட்டுறலாம், வாய்ப்பு இல்ல. ஓகே, எந்த தோஷமும் இல்ல. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கழிக்கிற எவனுமே ஆயுள் தோஷம், இந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் ஆயுள் அப்படின்ற அந்த தோஷத்தை கழிக்கவே மாட்டான். ஏன்னா அதை கழிக்கவே முடியாது அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ நல்லா தெளிவா இருந்துங்க. ராசிக்கு 2வது வீடு குடும்பத்தான குடும்ப வீடு, 4வது வீடு வீடு வாகனம் லக்ஸரி வீடு. இருந்தாலும் அங்க இருக்கிற கிரகம் செவ்வாய் நேரடியா அங்கிருந்து 7 பாப்பாரு. 7ஆம் வீடு களத்திர ஸ்தானம், 8ஆம் வீடு மாங்கல்ய ஸ்தானம். இந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்பொழுது தாமத திருமணம். எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்து வேற பாவ கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து பாக்குது அப்படின்னா அந்த இடம் பாவத்துவமா ஆகுதுன்னு அர்த்தம். இவ்வளவுக்கும் ஒரு பௌர்ணமி சந்திரன், ஒரு தனித்த புதன், ஒரு சுக்கிரன் பாத்துட்டாங்க அப்படின்னாக்கா இவ்வளவு தோஷமும் விடுபட்டு அவங்களுக்கு அப்படியே நல்ல விஷயமாவும், பாவ கிரகங்களுக்கு சுபருடைய பார்வையும் சேர்க்கையும் தோஷ நிவர்த்தி. நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.